பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில, தென்மண்டல, மாவட்ட, ஒன்றிய கிளை கழக உறுப்பினர்கள் அனைவரையும் நான் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்மளுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது தெரியணும். இதுவரைக்கும் அண்ணன் நம்மளுடைய PMT மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் இரவு பகல் பாராமல் தொடர்ந்து இந்த சமுதாயத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு மற்றும் நம் சமுதாயத்துக்கு இந்த சட்டமன்ற தேர்தல் ஒரு முக்கியமான காலகட்டம். இந்த சூழ்நிலையில் நாம் எடுக்கக்கூடிய முடிவு தான் நம்மளுடைய அரசியல் வாழ்க்கையும் தீர்மானிக்கும். மேலும் இந்த சமுதாயத்துக்கான ஒரு பாதுகாப்பை நாம உருவாக்கிட முடியும். இந்த 2 விஷயங்களுக்காகத்தான் நாம இந்த இடத்துல கூடியிருக்கோம். PMT மாநில ஒருங்கிணைப்பாளரான நான் தென்காசி மாவட்டத்தில் சங்கரங்கோயில், வாசுதேவநல்லூர் மற்றும் கடையநல்லூர் இந்த 3 தொகுதிக்கான தேர்தல் சிறப்பு செயலாளராக அண்ணன் என்னை அறிவிச்சிருக்கிறாரு. அதுக்கான பணியை நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நாம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, அண்ணனுக்கு எல்லா கிராமங்கள்லயும் அண்ணனை பத்தி தெரியுது. ஏன்னா யூடியூப் பார்க்காங்க. இந்த தகவல் தொழில்நுட்பம் பெரிய அளவுல எல்லா மக்கள்கிட்டையும் ரீச் ஆயிருக்கு. அதனால இந்த யூடியூப் பார்க்குறவங்க, அதுபோக மற்ற சோசியல் மீடியா, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, எக்ஸ் தளம், இல்லை எல்லா இதுலேயும் அண்ணனுடைய பேச்சுகள் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு. அதனால மக்கள் நம்ம இந்த சமுதாயத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே தலைவர் KN இசக்கிராஜா தேவர் அப்படின்னு முழுமையா நம்புறாங்க. எந்த ஒரு சமுதாய தலைவரும் இல்லை முக்கியமான பொறுப்பாளர்கள் கூட எது ஒரு விஷயத்தை சொல்றதுக்கோ, தவறுகள் நடக்கும்போது அதை சுட்டி காட்டவோ பயப்படக்கூடிய இடத்துல எல்லா பகையும் தானே ஏத்துக்கிட்டு இந்த வரலாறை மீட்கவும் சரி, சமுதாய பிரச்சனைகளில் முதல்ல ஓடோடி அதற்கான குரலை கொடுக்கிறாரு அண்ணன். தொடர்ந்து தமிழ்நாடு உள்ள எந்த இடத்துல பிரச்சனை, இந்த முக்குளத்து சமுதாயத்துக்கு எந்த இடத்துல பிரச்சனைனாலும் அதுக்கு முதல் குரல் கொடுக்கக்கூடிய தலைவர் KN இசக்கிராஜா தேவர். அண்ணனை பத்தி, அண்ணனுடைய சமுதாய பணியை பத்தி எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஊர்லயும் அவங்க யாரை கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியல. அவங்களுக்கு PMT மக்கள் பாதுகாப்பு இயக்கம்ங்கிறது தெரியுது. PMT அப்படின்னா அவங்க எந்த பிரச்சனைக்கு வருவாங்க, ஒரு பிரச்சனைனா நம்ம கூப்பிட்டா வருவாங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஆனா யாரை தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிறது தெரியல. அதனால இப்போதைக்கு நான் இந்த 3 தொகுதிகள்லையும் இந்த சமுதாயத்துக்கான கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் அடிச்சிருக்கிறேன். அதுபோக அந்த தொகுதிக்கு உட்பட்ட கோரிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் ஒரு எங்களுடைய நிர்வாகிகளை கலந்துக்கிட்டு ஒரு பிட் நோட்டீஸ் மட்டும் அடிச்சிருக்கு. அந்த நோட்டீஸை வருகிற காலகட்டங்களில் ஒவ்வொரு சனி ஞாயிறு இந்த 2 நாளும் எல்லா கிராமங்களுக்கும் நாங்கள் போவதுக்கு முடிவு எடுத்திருக்கிறோம். 2வது சங்கரங்கோயில் சட்டமன்ற தொகுதி அப்படின்னா அதுல எத்தனை கிராமங்கள் வருது அப்படிங்கிற லிஸ்ட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். கடையநல்லூர் அந்த தொகுதியிலையும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. வாசுதேவநல்லூர் இந்த 3 தொகுதிக்கும் அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்கள் எத்தனை, அதுல முக்குளத்து சமுதாயம் எந்தெந்த இதுல அதிகமா இருக்காங்க அப்படிங்கிற லிஸ்டும் எடுத்திருக்கேன். அதனால வர்ற காலகட்டங்கள்ல நான் இந்த நமது PMT மக்கள் பாதுகாப்பு இயக்க நிர்வாகிகளோடு துணையோடு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்கு என்னுடைய பங்களிப்பு இருக்கும். அதே சமயம் உங்களுடைய ஒத்துழைப்பும் தேவைங்கிறத கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.